49வது புத்தக கண்காட்சி மிக வெகு விமர்சையாக சென்னையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் ஒளி அரங்கில் என்னுடைய புத்தகம் அனல் வீசும் பனித்துளிகள் என்கிற கவிதை தொகுப்பு, 50 கவிதைகளை உள்ளடக்கிய தொகுப்பு இங்கே விற்பனைக்கும் காட்சிக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளபடியே இது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிற ஒரு அனுபவமாக எனக்கு இருக்கிறது என்பதை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். அரங்கு 9வது நுழைவில் 659வது இந்த ஒளி அரங்கு எல்லோரையும் வழிநடத்துகிற, எல்லோருக்கும் நிறைய தெளிவுகளையும் புரிதல்களையும் தருகிற மிக முக்கியமான அரங்காக, எல்லோராலும் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கவிதை தொகுப்பு என்னுடைய அனுபவத்தை, சமூகத்தின் மீதான என்னுடைய சீற்றங்களை, பல்வேறு அவலங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பை அவ்வப்பொழுது என்னுடைய வலைப்பூவில் brighterfighter.blogspot.com என்கிற வலைப்பூவில் தொடர்ச்சியாக எழுதி வந்து கொண்டே இருந்தேன். அதனை தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதி கொண்டு வர வேண்டும் என்கிற வேட்கையினுடைய வெளிப்பாடாக அதற்கு உதவிய நண்பர்கள் இங்கே என்னுடன் இருக்கிறார்கள். எல்லோருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த புத்தகம் இங்கே இன்று என்னுடைய கரங்களில் உங்கள் முன் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. என்னுடைய புத்தகம் மட்டுமல்ல, இங்கு நிற்கிற என்னுடைய அனுபவமே என்னை ஊக்கப்படுத்துவதாக இருக்கிறது. என்னை போன்ற பார்வை மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்கள் 20 பேர் எழுதி அளித்த, சமுதாயத்திற்கு பங்களித்த 40 புத்தகங்கள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் இதிலே மிகுந்த சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. இதுவரை பார்வையற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது, உரிமை சார்ந்து போராடுகிறார்கள், வீதிக்கு வருகிறார்கள், வேலைவாய்ப்பு ஒதுக்கீடு நடக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை தான் என்ன, கல்வி அறிவு தான் என்ன, எழுத்தாற்றல் தான் என்ன என்பது இந்த உலகத்திற்கு தெரியாமல் இருந்த இந்த வேளையில் இத்தனை படைப்பாளர்கள் இவ்வளவு புத்தகங்களை எழுதி குவித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி, அந்த செய்தியினூடே நானும் ஒரு பகுதி. இப்பொழுது என்னுடன் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர், பேராசிரியர் பெருமக்களோடு நான் நின்று கொண்டிருக்கிற அந்த அனுபவம், அது அத்தனையுமே உண்மையில் நமக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. இது அடுத்த ஆண்டில் அதிகரிக்கும். இது 40 புத்தகம் என்பது நான் நிச்சயம் கனவு காண்கிறேன். அடுத்த ஆண்டு 100 புத்தகமாக மாறும். 50 படைப்பாளர்களுக்கு மேல் நம்முடைய இருப்பார்கள் என்கிற நம்பிக்கையை நான் இங்கே விதைக்க விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இந்த ஒளி அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் பார்த்தீர்கள் என்றால், பார்வையற்றவருடைய வாழ்வில் இரண்டர கலந்த வாழ்க்கையில் அவர்கள் தன்னை தற்சார்புடன் இயங்க காரணமாக இருக்கக்கூடிய பிரெயில் புத்தகங்கள், டாக்டைல், அப்புறம் ஆர்பிட் ரீடர், இப்பொழுது மிக முக்கியமான கருவியாக வளர்ந்து எல்லோராலும் பழக்கப்பட்டு கொண்டிருக்கிற பிரெயில். சமீபத்தில் தான் ரூயி பிரெயிலோட பிறந்தநாளை கொண்டாடினோம். அதனுடைய நீட்சியாக அநேக கருவிகள் இப்பொழுது வளர்ந்து வந்திருக்கிறது. அந்த கருவியின் ஒன்று, நவீன கருவியின் ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய ஆர்பிட் ரீடர் உள்ளிட்ட ஏராளமான நிறைய போஸ்டர்ஸ். எனக்கு இங்கே பார்த்ததில் என்னை ரொம்ப என்னை வியக்க வைத்த, என்னை வியப்பின் உச்சத்திற்கே கொண்டு சென்ற காட்சி என்னவென்றால், எல்லா எழுத்தாளருக்கும், ஏன் எல்லா வாசகனுக்கும் இருக்கக்கூடிய கனவு என்னன்னா, அவங்களுடைய பெயர், அவங்களுடைய இமேஜ் போட்டு, அவர் எழுத்தாளர், அவருடைய பெயர், கவிதை அல்லது ஏதோ ஒரு படைப்பு வந்திருக்கிறதுன்னு சொல்லி அவங்களோட ஃபோட்டோவோட, அதுவும் லட்சக்கணக்கான புத்தகங்கள், ஆயிரக்கணக்கான அரங்குகள், இத்தனை வாசகர்கள். பொங்கல் திருவிழா, ஆனால் சென்னையை வெறிச்சோடி போயிருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வளவு பேர் குவிமி இருக்கிற இந்த இடத்தில் நம்முடைய பெயரும் நம்மளுடைய உருவமும் எல்லார் முன்னாலும் எழுத்தாளர் என்கிற அந்த கம்பீரத்தோடு, தோற்றத்தோடு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதே வளர்ந்து வரக்கூடிய பார்வையற்ற எம்மை போன்ற படைப்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கிறது. அதிலும் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற கேவிஎஃப் ரகுராமன் சார் உள்ளிட்ட அந்த டீம், இதில் நிறைய பேர் இதுக்கு பின்னாடி உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்பு கொண்டு எல்லோரிடமும் புத்தகத்தை பெற்று வரிசைப்படுத்தி அதை மிக நேர்த்தியாக காட்சிப்படுத்தி, இங்கு போகக்கூடிய நிறைய வாசக பெருமக்களுக்கு இப்படி ஒரு உலகம் இருக்கிறது, இது போன்ற பெருமக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது, அவர்கள் வாழ்க்கையிலும் வழி இருக்கிறது, அவர்களுக்கும் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டிய செய்தி இருக்கிறது, அவர்களுக்குள்ளும் படைப்பாளர்கள் வளர்ந்து வருகிறார்கள் என்பனவற்றை சொல்லக்கூடிய ஒரு முயற்சி இருக்கிறது அல்லவா. அது உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய, இதற்கு பின்னால் உழைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கரம் கொடுத்து பாராட்ட வேண்டிய, தோள் தட்டி பாராட்ட வேண்டிய ஒரு
முக்கியமான ஒரு ஒன்றா இருக்கு. அதற்கு பாராட்டுக்களையும் சொல்வோம். நிறைய எழுத்தாளர்கள் இது போன்று வர வேண்டும். என்ன எனக்கு ஒரு விருப்பம்னா, ஒரு அவா என்னன்னா, ஒரு அரங்கு பத்தலைங்கிற நிலைமை வரணும். இது போதலை, இந்த புத்தகங்களை வைக்க முடியல, என்ன பண்ணுறனே தெரியலன்னு சொல்லி பப்பாசி நமக்கு 2 அரங்கை விட வேண்டிய அவசியம் கட்டாயம் அவங்களுக்கு ஏற்படுற வகையில் படைப்பாளர்கள் மலரணும். ஏன்னா நிறைய பேர் வாசிக்கிறாங்க, நிறைய வாசிப்பாளர்கள் பெருகியிருக்கிறாங்க. அதெல்லாம் புத்தகங்களாக மாறக்கூடிய ஒரு நிலை மலர வேண்டும் என்பதுதான் இருக்கிறது. அதாவது தொழில்நுட்பத்தை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கக்கூடியது என்ன சொல்லுகிற செய்தி என்னவென்றால், புத்தகங்களை படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்குமான வாய்ப்பு பெருகிடுச்சு. பார்வையின்மை என்பது ஒரு குறைபாடே கிடையாது, ஒரு சிக்கலே கிடையாது. பார்வை உள்ளவர்கள் போல அவர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் செய்யக்கூடிய அளவிற்கு தொழில்நுட்பம் வந்திருக்கு. அதுக்கு சாட்சியாக இந்த அரங்கும் இருக்கிறது. இந்த அரங்கின் ஒவ்வொரு அமைப்பும் அதில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற தொழில்நுட்ப கருவிகளும் கணிப்பொறி உள்ளிட்ட எல்லா விடயங்களும் இங்கே நம் முன்னால் நிற்கிறது. இவைதான் பார்வையற்றோரை எழுத, இயங்க, படிக்க, உரிமை குரல் கொடுக்க, எல்லோரோடும் பழக, சமுதாயத்தில் அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்த, அறிவுத்திறனோடு பீடுநடை போட எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அரங்கில் நின்று பேசிக்கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பினை தந்த இது போன்ற இது நிறைய பேர்கிட்ட போய் சேர்க்கணும். நம்ம பொது சமுதாயத்துக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இனி அனுதாபத்தோடு, பச்சாதாபத்தோடு, இரக்கத்தோடு பார்வையற்ற சமுதாயத்தை பார்க்க வேண்டாம். உங்களோடு கைகோர்க்க நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் செய்ய நாங்கள் தயாராகிவிட்டோம் என்பதனை அந்த அறைகோலை விடுக்கிற இந்த அரங்கு உங்களோடு பயணிக்க தயாராக இருப்பதை சொல்லுகிறது. எங்கள் மீது தோள் போடுங்கள், கை கொடுங்கள், ஒன்றாக பயணிப்போம். நீங்கள் காணுகிற, அனுபவிக்கிற அத்தனை புத்தகம் சார்ந்த உலகத்திலும் நாங்கள் பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம். நிறைய பேர்ட்ட கொண்டு போய் சேருங்க, நிறைய புத்தகங்களை வாங்கி ஊக்கப்படுத்துங்கள். இன்னும் விளிம்பு நிலை மக்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்கள் தான் புத்தக உலகில் மிக முக்கியமான தாக்கத்தை ஆண்டாண்டு தோறும் ஏற்படுத்தி வருகிறது. புத்தகங்கள்னா மேல்தட்டிலிருந்து எழுதப்படுகிற புத்தகத்தை விட விளிம்பு நிலை புத்தகங்களாக வரக்கூடிய வலி, வேதனை, ஆற்றாமை, கோபங்கள், தாபங்கள் எல்லாவற்றையும் கொண்டு எழுதப்படக்கூடிய புத்தகங்களுக்கு ஒரு தனித்த இடம் உண்டு, ஒரு வழி உண்டு. அது தரக்கூடிய பங்களிப்பு மிக முக்கியமானது. ஆக இங்கே தலைப்புகளை பார்த்தீங்கன்னா தெரியும். கவிதை புத்தகம் இருக்குது, அணுக்கதிர்வீச்சு தொடர்பாக எழுதப்பட்ட புத்தகம் இருக்குது, நிறைய தலைப்புகள் கீழே இருக்குது, மொழிபெயர்ப்பு நூல்கள் இருக்குது. அத்தனையும் எல்லோரிடமும் கொண்டு சேர்ந்து இதை பொது உலகத்திற்கு, பொது சமூகத்திற்கு தெரியப்படுத்தி சமமாக சமூக நீதியோடு, சமத்துவத்தோடு நாங்களும் பயணிக்க அனைத்து நல்ல உள்ளங்களும் முன்வர வேண்டும் என்பதை தெரிவித்து என்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி.